வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில எது நித்தியமானது எது அநித்தியமானதுன்றது மனுஷங்களுக்கு தெரியாமலே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் இது அறியாமலே இருக்கிறாங்க. எது நித்தியமானது? நித்தியமானதுன்னா நித்தியமாக அதுக்கு அழிவே கிடையாது. அநித்தியமானதுன்னா அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழிந்து போகக்கூடியது தான் இன்னைக்கு நம்ம பெருசாக நினைக்கிறோம். அழிந்து போகக்கூடியது தான் நம்ம பெருசாக மேன்மையாக நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற இந்த ஒரு சினப்பொழுதுல எல்லாம் வேகமாக கடந்து போகுது. ஆனால் இதை அறியாமல் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த உலகம் தான் நித்தியமாக நம்ம கூட இருக்க போகிற மாதிரியும், இந்த உலகத்தில் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. இன்றைக்கி பொதுவாக மக்கள் பார்த்திங்கன்னா, சமூக வலைதளமாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், டிவி, இந்த மாதிரி அநித்தியமான வாழ்க்கைக்குள்ளே தங்களை உட்படுத்தி கொண்டு எது உண்மையான காரியம்னு தான் அறியாமலே வாழ்கிறாங்க. கடந்த நாளில் ஆந்திரா பகுதியில் ஒரு 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 சின்ன பையன் தன்னுடைய எதிர்த்து வீட்டு பையனை அவனை விளையாடி கோவப்பட்டு சண்டை போட்டு ஒரு ஒரு காகிதம் வெட்டுக்கிற ஒரு ஒரு கத்தி வச்சு ஒரு பையனை குத்தி கொலையே பண்ணிட்டான். என்ன காரணம் பார்த்தா, அவன் அதிகமாக விளையாடின அந்த மொபைல் கேம், அதில் ஒருத்தரை வெட்டுற மாதிரி பார்த்து 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 விளையாடி அதையே பார்த்து அதையே நினச்சிருந்தா அந்த உலகத்தில் இருந்து நிஜமான உலகத்தில் ஒரு உயிரையே கொண்டுட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படி உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் சமூக வலைதளத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அது மாயே என்பது நீங்கள் அறிவீர்களா? ஒரு டிவியில் சாப்பாடு வருதுங்க, விளம்பரம் வருதுங்க, பயங்கர பசியாக இருக்கிறீங்க. நீங்கள் அந்த டிவியை தொட்டோன்னு அந்த சாப்பாடு உங்கள் கைக்கு வந்துடுமா? உங்கள் வயிற்றுக்கு போயிடுமா? உங்கள் பசி ஆறிடுமா? இல்லையே. அப்போது அவ்வளோ அறிவுள்ளவங்களா இது ஒன்றும் இல்லை, இது சும்மா தான் அப்படின்னு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எது உண்மையானது எது பொய்யானது ஏன் இந்த தெரியல? காரணம், நாம் ஒரு மாயான பிம்பத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பிரசங்கி சொல்லுமா, இது எல்லாமே மாயையாக இருக்குது. சூரியனுக்கு கீழே பூமியில் தோன்றுகிற எல்லாம் மாயையாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த மாயையான உலகத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களால் மெய்யான உலகத்துக்குள்ளே வர முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால தான் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவளாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். இந்த தேகத்தில் இந்த உடம்புல இருக்கையில் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இது நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாதுங்க. அவர் தான் நிரந்தரம். அந்த பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த நம்பிக்கையினால் தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இது அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி வார்த்தை கேட்குற நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை அநித்தியமானதை நோக்கி போயிடாமல் நித்தியத்தை நோக்கி நம்ம வாழ கற்றுக்கொள்வோமா? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நம்ம எப்போ வேணாலும் நம்மளை விட்டு கடந்து போகும். இந்த கடந்து போகிற இந்த ஜீவியத்தில் நம்ம எதுவுமே நிரந்தரம் இல்லாத, அதனால தான் 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த வீடுன்னா இந்த உலக பிரகாரமான வீட்டை பற்றி சொல்லலை. இந்த சரீரமாகிய வீடு இது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. இது அழிஞ்சு போனாலும் இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்றார். கூடாரம்னா இந்த கூடு, இந்த உடம்பு இருக்கு, இது கூடாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கூடாரத்தை வாதை அணுகாதுன்றார். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் நம் வாழ்கிறது தற்காலிகமானது. அந்த பரலோகத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய குடியிருப்பு. அங்கே தான் நம்ம போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகிற காரியத்துக்குள்ளே உங்களுடைய கண்களை பதிய வைக்காமல் நித்தியமாக வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்ய வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளதாக இருக்கிறோம்.
அதனால தான் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏன் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்? ஏன் இதெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த அநேக ஊழியக்காரங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகளை அனுபவித்தோம், ஏன் இதெல்லாம் சகிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இல்லை இல்லை இல்லை, இந்த என் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும், ஒருவேளை நான் பாடுகள் பட்டாலும், நான் அடிக்கப்பட்டாலும், நான் ஒடுக்கப்பட்டாலும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு மிக முக்கியமாக காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, இந்த உலக வாழ்க்கை நம்மளை கடந்து போகிறது. பிரியமானவர்களே, இந்த இந்த ஜீவியம் நம்மளை விட்டு கடந்து போகிறதா இருக்கிறது. இது தெரியாம தான் இன்னைக்கு உலகத்தில் மக்கள் இன்னைக்கு தங்களை ஏமாற்றி கொண்டு ஒரு மாயையான பிம்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கை இமைப்பொழுதில் கடந்து போகிறது. அதனால தான் மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது என்று 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை முடிவடைய போகிறது. நமக்கு நித்தியமான நித்திய ஜீவன், அந்த பரலோக வாழ்க்கை காத்திருக்கிறது. அநித்தியமானதை விட்டுவிட்டு நித்தியமானதை நோக்கி பயணப்படுங்கள். உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே அர்த்தமுள்ளதாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.